வித்தியாசமான போதங்கள். அன்னைக்கு இருந்த பசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவர்கள் என்ன செஞ்சாங்க? அப்போஸ்தலர்கள்லாம் தண்ணியில வந்து முழுக்கி ஞானஸ்நானத்தை கொடுத்தாங்க. ஆனா உள்ள ஒரு போதகம் வந்தது. என்ன போதகம் வந்தது? தண்ணியை தெளிக்கிற போதகம். ஞானஸ்நானம் என்பது என்ன பண்ணணும்? முழுக்கணும். முழுக்கி கொடுக்கிறது என்ன பண்ணணும்? உண்மையான ஞானஸ்நானம். நீ என்ன பண்றாங்க? சபைகள்லாம் தெளிக்கிறாங்க. உண்மையான ஞானஸ்நானமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால கொடுக்கப்பட்டது. ஆனா போதகம் என்ன செய்தது? மாற்றி போட்டது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தை என்ன பண்ணது? கொண்டு வந்தது. போதகம் தான் எல்லாமே காரணம். இந்த போதகம் எல்லாமே மாற்றி போட்டது. என்ன செஞ்சாங்க? ஒரு பக்கம் ஜனங்கள் எல்லாமே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்திருந்தாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க? உண்மையான விசுவாசிகள் அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கறாங்க. நான் ஒரு காரியத்தை கூறுகிறேன். பரிசுத்த பவுல் எந்த நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தார்? பேதுரு எந்த நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தார்? ஞானஸ்நானத்துல என்ன இருக்குது பிரதர்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமமும் ஒண்ணுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஞானஸ்நானம் ஒண்ணுதான் நீங்க நினைக்கலாம். ஒருவேளை சொல்லலாம். இதுதான் உங்களை வித்தியாசப்படுத்துகிறது. முதல் வடிகட்டிய ஞானஸ்நானம் தான். தேவன் வைத்த முதல் வடிகட்டி அதுதான் ஞானஸ்நானம். செய்தி எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா ஞானஸ்நானத்துக்குள்ள வந்தா வரமாட்டாங்க. ஏன்னா எது அது? ஃபில்டர். அதான் வடிகட்டி. இந்த வடிகட்டியை தாண்டி போனதான் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போக முடியும். முதல் வடிகட்டிய ஞானஸ்நானம் தான். ஞானஸ்நானம் என்ன இருக்கிறது பெருசா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, ஞானஸ்நானத்துல தான் முக்கியமே. ஞானஸ்நானம் தான் ரொம்ப முக்கியம். ரெண்டு விதமான ஞானஸ்நானத்தை நம்ம பார்க்கிறோம். தண்ணியினால கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம், இன்னொன்று பரிசுத்த ஆவியினால கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம். நீ முதலாவது தண்ணீரிலே கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானத்தை எடுத்தாதான் பரிசுத்த ஆவிக்குள்ள நீ என்ன பண்ண முடியும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அப்போலோ என்ற ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைகளை சுவிசேஷமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷமாக போதித்துக் கொண்டிருந்தான். ஜனங்களாம் அந்த சுவிசேஷத்தை கேட்டு சந்தோஷப்பட்டு ஒரே ஆடல் பாடல் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாயிருந்தது. அந்த சுவிசேஷத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தார்கள். பவுல் வந்து என்ன பண்றாரு? இது குறித்து கேள்விப்பட்டு பவுல் போறார். பவுல் வந்து ஏற்கனவே பார்க்கிறார். என்ன பார்க்கிறார்னா, இந்த அப்போலோ என்ற மனிதன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது உண்மைதான். உண்மையான சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். ஆனால் பரிசுத்த ஆவி பெறல. பரிசுத்த ஆவியை பெறாததை கண்டு பரிசுத்த பவுல் போய் என்ன பண்றாரு? அப்போலோவை பார்த்து, நீங்க ஞானஸ்நானம் எடுத்தீங்களான்னு கேட்கிறார். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துக்கு எந்த ஞானஸ்நானம் கொடுத்தாரோ அதே ஞானஸ்நானத்தை நான் என்ன பண்ணேன்? யோவான் ஸ்நானக இடத்துல நான் பெற்றுக்கொண்டேன் என்று கூறினார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீங்களா என்று கேட்டார். பரிசுத்த ஆவினா என்னன்னு எனக்கு தெரியாது என்று கூறினார். உடனே பரிசுத்த பவுல் என்ன கூறினார்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன். அப்போலோ அதை விசுவாசித்து என்ன செய்தார்? இரண்டாவது முறையாக ஒரு ஞானஸ்நானத்தை எடுத்தார். முதல் ஞானஸ்நானம் யாரால் கொடுக்கப்பட்டது? யோவான் ஸ்நானகனில் கொடுக்கப்பட்டது. யோவான் ஸ்நானகனில் கொடுக்கப்பட்டது எது? மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்நானம். ஆனா பாவ மன்னிப்புக்கு என்று கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம் அல்ல. பாவ மன்னிப்புக்கு என்று கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானம் எது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம். இதுதான் உண்மையான ஞானஸ்நானம். இந்த உண்மையான ஞானஸ்நானத்தை அப்போலோ பெறாததை கண்டு, பரிசுத்த ஆவியை அப்போலோ பெறாததை கண்டு என்ன பண்றாரு? பரிசுத்த பவுல் போய் சொல்றாரு, நீ பரிசுத்த ஆவியை பெறல. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால பாவ மன்னிப்பு கேட்டு நீ என்ன பண்ண? ஆமா, ஞானஸ்நானம் எடு, அப்பொழுது நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வாய் என்று கூறினார். அப்போலோ உடனே என்ன செய்தார்? இரண்டாவது முறையாக ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொண்டார். உண்மையான ஞானஸ்நானத்துல பரிசுத்த ஆவியினர் இருக்கிறார். பாவ மன்னிப்பு கேட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்தியா? பவுல் என்ன செய்தார்? அப்போலோவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார். ஞானஸ்நானத்தை எடுத்த பிறகு பரிசுத்த பவுல் அவர் மேல் கைகளை வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டனர். இதுதான் சாட்சி. வார்த்தையே சாட்சியா இருக்கிற இந்த சத்தியம் நான் கூறினேன் பாத்தீங்களா? இந்த சத்தியத்துக்கு முரணாக யாராவது கருத்து சொல்லுவாங்கன்னா அவன் தான் அந்த கிறிஸ்து, பிசாசினால் உண்டானவன், வேத பொய்யுரையாது. இதுதான் சத்தியம். பரிசுத்த பவுல் என்ன கூறுகிறார்? நான் கொடுக்கிற சத்தியத்துக்கு முரணாக யாராவது வந்து போதிப்பார்களானால் வானத்திலிருந்து தூதனே இறங்கி வந்து நான் பேசுறதுக்கு தவறாக போதிச்சா அவன் சர்வமாய் இருக்கிறான், அவன் சாத்தானாய் இருக்கிறான், அவன் பிசாசாய் இருக்கிறான், அவன் சாத்தானுடைய குமாரனாய் இருக்கிறான் என்று கூறுகிறார். நான் கூறினது உண்மைதான். இதான் சத்தியம். இதான் உண்மையான ஞானஸ்நானம். இதான் உண்மையான சத்தியம். இந்த ஞானஸ்நானத்தின் வழியாக தான் என்ன முடியும்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். சாத்தான் இதை என்ன செய்தான்? மாற்றி போட்டான், உபதேசியை மாத்திட்டான். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் கவனிச்சீங்கன்னா அவங்க எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. பரிசுத்த பவுல் என்ன நாமத்தினால கொடுத்தார்? எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால தான் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து உண்மைகளாக தான் ஜனங்களிடத்தில் பேசினார். பரிசுத்த ஆவியினால தான் என்ன பண்ணோம்? அதை வெளிப்படுத்தணும்.
பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? அதை வெளிப்படுத்தினார். யாருக்கு வெளிப்படுத்தினார்? இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த அப்போஸ்தலர்களுக்கு அதை வெளிப்படுத்தினார். பெந்தெகோஸ்தே நாளிலே அதை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து கூறினதை பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து அதை வெளிப்படுத்தினார். எது உண்மையான ஞானஸ்நானம் என்பது. ஆகினால்தான் பேதுருவும் பவுலும் அப்போஸ்தலர்களும் என்ன பண்ணாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் குறித்த சத்தியத்தை குறித்து என்ன பண்ணுவார்? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சத்தியத்தை வெளிப்படுத்துவார் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணார்? மேல் வீட்டு அறையில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணார்? இறங்கி வந்து ஜனங்களை மகிமையினாலும் தம்முடைய ஆவியினாலும் நிரப்பினார். அப்பொழுதுதான் என்ன பண்ணாங்க? எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்தார். இந்த பட்டைப்புழு என்ன செய்தது? போதகத்தையே மாற்றி போட்டது. தெளித்தல் என்ற ஞானஸ்நானத்தை கொண்டு வந்தது. வட்டமா குடிக்கிறாங்க பாருங்க, அப்பம், அது கொண்டு வந்தது. கால்களை கழுவதை என்ன பண்ண விட்டுட்டாங்க. ராபோஜனம் என்று வேதத்தில் சொல்லப்பட்ட நீங்க என்ன பண்ணுது? பகல் போஜனமா இருக்கிறது. பகல்ல கொடுக்கறாங்க. இன்னைக்கு திருவிருந்துன்னு சொல்றாங்க. திருவிருந்துன்னு ஒண்ணு பைபிளே கிடையாது. இதெல்லாம் எது கொண்டு வந்தது? மனுஷனுடைய போதகம். உண்மையான சத்தியத்தையும் உண்மையான காரியங்களை எல்லாவற்றையும் பச்சித்து போட்டதுதான் அந்த பட்டைப்புழு. போதகத்தையே மாற்றி போட்டது. போலியான ஒரு போதகத்தை கொண்டு வந்து சபையை என்ன பண்ணுது? பிரிவினையை கொண்டு வந்தது. ஆகினால்தான் என்ன பண்ணாங்க? எல்லாருமே வித்தியாசமான ஒரு ஸ்தாபனங்களை உருவாக்கி கொண்டார்கள். உண்மையான சபை அப்பொழுது உடைந்தது. உண்மையான சபை பிரிந்தது. சபையெல்லாம் பிரிஞ்சு போய் என்ன பண்ணுது? ஸ்தாபனங்களை உருவாக்கி கொண்டார்கள். உண்மையான உபதேசம் மறைந்து போய்விட்டது. காரணம் என்ன? ஒரு மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட போதனைகளும் உபதேசங்களும் போதனை எல்லாவற்றையும் மாற்றி போட்டதுனால, உண்மை எல்லாவற்றையும் தாறுமாறாக்கி போட்டது. எல்லாமே மாறி போனதுனால பரிசுத்த ஆவியானவர் சபையிலிருந்து போயிட்டார். ஏன்னா வார்த்தை இருந்தாதான் பரிசுத்த ஆவியானவர் உள்ள வருவார். வேதத்தின்படி சபையானது இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். அதற்காக தான் இந்த விருட்சமே நாட்டப்பட்டது முதல் சபையின் காலத்திலே.